போலீஸ் மறிக்கும் போது நிற்காம ஓடினா இண்டேலிருந்து கடும் தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி, அதாவது ரோட்டில் வந்து டிராஃபிக் போலீஸ் மறிப்பினம் தானே, மறிக்கைக்குள்ளே வந்து சில பேர் நிற்காம ஓடி போலீஸ் பின்னால் துரத்துகிற சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே வாரது. எப்படி தப்பி ஓடினாலும் பிறகு போலீஸ் பிடிக்கிறது தான். இருந்தாலும் இண்டேலிருந்து அது வந்து ஒரு கொலை முயற்சி என்று சொல்லி கருதப்படும் என்று சொல்லி போலீஸார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி கொலை முயற்சியாகும் நிற்காம ஓடுறன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ரோட்டில் வந்து டிராஃபிக் போலீஸ் ஏன் மறிக்கணும், அந்த வீதி ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பினும். எனவே டிராஃபிக் போலீஸ் மறிச்சா ஆறாக இருந்தாலும் எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் வாகனத்தை ஒரு ஓரமாக நிப்பாட்டி போட்டு அவையில் கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும், அவையில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இதுதான் நாட்டினுடைய சட்டம். ஆனால் நிற்காம ஓடுறாக்களால் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், அவையில் ஓடும்போது போலீஸ் வந்து பின்னால் துரத்த வேண்டி இருக்குது. அப்போ போலீஸ் வந்து பின்னால் துரத்தி கொண்டு வேகமாக போகக்குள்ள ஒன்று அவையில் வேகமாக கண்மூடித்தனமாக ஓடிப்போய் எங்கேயாவது போய் மதிலில் மோதினம் அல்லது போய் எங்கே மரத்தில் மோதி அவையில் ஆக்சிடென்ட் பண்ணினம். அது முதலாவது. ரெண்டாவது வந்து போலீஸ் துரத்தி கொண்டு வேகமாக போகக்குள்ள அதில் நிறைய இடைஞ்சல் என்ன, சாதாரண பொதுமக்கள் வீதியை கடக்கிறார்கள், அதில் ஒரு ஆம்புலன்ஸ் வரலாம், சிறுவர்கள் வீதியில் போகலாம், இந்த மாதிரி கணக்கு விஷயங்கள் நடக்கும் ரோட்டில். எனவே போலீஸ் வந்து வேகமாக ஓடையக்குள்ள அது கட்டாயம் ஒரு கொலை முயற்சி தான். அதில் துரத்தி கொண்டு போகிற போலீஸாருக்கும் ஆபத்து, பிறகு ரோட்டால் போகிற பாதசாரிகளுக்கும் ஆபத்து, எல்லாருக்கும் தான் ஆபத்து ரோட்டில் வந்து வாகனத்தை வேகமாக போகக்குள்ள. எனவே இது எதனால் ஏற்படுது, இந்த நிற்காம ஓடுறாக்களால் தான் ஏற்படுது. இண்டேலிருந்து அவர்கள் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி, கொலை முயற்சியாக கருதப்படும் என்று சொல்லி. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதான் இதில் உள்ள விஷயம். ஆனால் அதை வந்து போலீஸ் நேரடியாக சொல்லல. இருந்தாலும் ஒரு கொலை முயற்சியில் ஒருத்தர் ஈடுபடுறாருன்னு சொன்னால் அதை தடுக்கிறதுக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்கிறது மிகவும் சாதாரணமானது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு சில சம்பவங்கள் நாட்டில் நடந்திருக்குது. இந்த கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற தானே, அவையில் வந்து துப்பாக்கிகளை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு அல்லது புதைச்சி வச்சுக்கிற வெடிகுண்டுகளை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு கூட்டிக் கொண்டு போகிறது. அப்போ போகிற இடத்துல வந்து அவையில் துப்பாக்கியில் பறித்து கொண்டு ஓடுறது, போலீஸுக்கு சுடர் ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் உடனடியாக அதுக்கு பதிலே வந்து துப்பாக்கி சூடு தான். உடனடியாக அந்த இடத்திலே வந்து அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவங்கள் கணக்க சம்பவங்கள் நடந்திருக்குது. இப்போ கிட்டல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் இருந்து ஒரு கத்தியை தூக்கி கொண்டு வந்தவர் ஒரு 4-5 நாளைக்கு முதல் கத்தியை தூக்கி கொண்டு வந்து தேவையில்லாமல் வந்து போலீஸுக்கு முன்னால் நீட்டி போலீஸ் சுட்டு அவர் உயிரிழந்துட்டார். எனவே இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறதும் ஒன்றுதான், போலீஸ் மறைக்கும் போது நிற்காம ஓடுறதும் ஒன்றுதான் என்றதான் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய புதிய சட்டம். எனவே தயவு செய்து வாகனங்களில் போறார்கள், போலீஸ் மறைச்சா நிற்கணும். போலீஸ் மறைச்சா என்ன கேட்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதான் சாதாரண நடைமுறை. எனவே இந்தியாவிலிருந்து அது கடுமையாக்கப்படும் என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த வாகனங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத அலங்காரங்கள் இருக்குத்தானே, அந்த மணவர செட்டுகள், அதெல்லாத்தையும் வந்து நீக்க சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் சொல்லி போட்டுது. அது இண்டேலிருந்து கடுமையாக பின்பற்றப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி பார்த்து அது சில பேர் போலீஸோட முரண்படுறதும் பிறகு அரசாங்கத்தோட முரண்படுறதும், இல்லை நாங்கள் கலட்ட மாட்டோம் இப்படி தான் சோடிச்சு கொண்டு தெரியும் என்று சொல்லி. உண்மையில அந்த சோதனையெல்லாம் தேவையே இல்லை. ஒரு வாகனத்தில் வந்து பிரேக் நல்லா இருக்கணும், டயர் நல்லா இருக்கணும், என்ஜின் நல்லா இருக்கணும், அந்த வாகனம் வந்து நல்ல கண்ட்ரோலாக நல்லா இருக்கணும். அதுதான் பேசிக்கானது. அதை விட்டுட்டு இந்த பூக்கள் தொங்குறது, மாலைகள் தொங்குறது, அதெல்லாம் தேவையே இல்லை. எனவே இந்தியாவிலிருந்து அது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் அரசாங்கம் சொல்லி பார்த்தது, அது பெரிய அளவில் யாரும் கேட்ட மாதிரி தெரியல. ஒரு சில இடங்களில் வந்து போலீஸ் போயிட்டு கலட்ட முற்படையக்குள்ள முரண்பாடுகள் எல்லாம் வந்தது. ஆனால் இந்தியாவிலிருந்து அது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது அறிவிப்பு. 3வது அறிவிப்பு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இது எப்பயோ இலங்கைக்கு வந்திருக்கணும், ஆனால் இவ்வளவு தாமதமாக வருது. அது என்னன்னு சொன்னா, லைசன்ஸ் இருக்குத்தானே, சாரதி அனுமதி பத்திரம், அதில் வந்து புள்ளிகள் போடுற அந்த நடைமுறை. இப்போ வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி நாங்கள் ஏதாவது குற்றங்கள் செய்ய எங்களுக்கான புள்ளிகள் வந்து குறைஞ்சொண்டு போகும். அந்த புள்ளிகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ புள்ளிகள் இருக்குன்னு சொல்லி. இங்கே UK மாதிரியான நாடுகளில் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். எங்களுடைய லைசன்ஸ் நம்பரை போட்டு எங்களுடைய பெயர் மற்ற டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி 4-5 விஷயங்களை போட்டால் சொல்லும் எங்களுடைய லைசன்ஸ் வந்து நல்லா இருக்கா, உருப்படியாக இருக்கான்னு சொல்லி அதுவே சொல்லும் எத்தனை பாயிண்ட்ஸ் நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்லி. அதே மாதிரி பாயிண்ட் சிஸ்டம் வந்து இலங்கைக்கு வரப்போது அடுத்த வருஷம் 2027ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து இலங்கைக்கு வரப்போது. வரவேற்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒரு சாரதி வந்து குறிப்பிட்ட அளவு புள்ளிகளை இழப்பாராக இருந்தால் அதுக்கு பிறகு அவர் வாகனம் ஓட முடியாது. அதுக்கு பிறகு திருப்பி ஆரம்பத்திலேருந்து ஆனா போட்டு திருப்பி படித்து திருப்பி பாஸ் பண்ணி திருப்பி அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தான் திருப்பி வாகனம் ஓட முடியும். நல்ல நடைமுறை. ஆனால் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தான் இது நடைமுறைக்கு வருது. இந்த 3 முக்கியமான அறிவிப்புகளையும் இன்றைக்கு இலங்கை
இலங்கை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் சட்ட ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தா ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை தானே. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகாலை வேளையில் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு 19 வயதுடைய இளைஞர் ஒரு ஆள் வயல் காவலுக்கு இருந்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேராங்கண்டல் கிராமத்தில் அவருடைய வயல்காணியில் வயல் காவலுக்கு இருந்துக்கிறார். அப்போ விடியப்புறம் 4 மணி போல் ஒரு யானை அடித்து அந்த காவல் கொட்டிலே அப்படியே அடிச்சு உடைச்சு அந்த 19 வயதுடைய இளைஞரும் உயிரிழந்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இப்படியான ஒரு துயரமான சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேராங்கண்டல் கிராமத்தில் பதிவாகி இருக்கிறது. உண்மையில ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், இவருடைய வயதையுடைய இளைஞர்கள் 19 வயதுடைய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போதேன்ற பாதையில் போய் அநியாயமாக போயினோம். அதுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவைகள் திருந்தோணும். சில பேர் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு வீதிகளில் வித்த காட்டி தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் பண்ணினோம். அதுவும் நியாயமான சாவில்லை. ஆனால் இந்த 19 வயதுடைய இளைஞர் உயிரிழந்தது உண்மையிலே துயரத்துக்குரிய விஷயம். தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு 19 வயசில் போயிட்டு கொட்டியில் காவல் இருந்திருக்கார். அப்போ விடியப்புறம் 4 மணிக்கு எப்படியும் லேசாக நித்திரையாக இருப்பார் நினைக்கிறேன். யானை வந்ததை கவனிச்சிருக்க மாட்டார். முழிப்பாக இருந்திருந்தால் எப்படியும் ஓடி இருப்பார். ஆனால் நித்திரையாக இருந்திருப்பார் போல அந்த டைமில் யானை அடித்தது உண்மையில கவலைக்குரிய விஷயம். இதில் உயிரிழந்த அந்த இளைஞருடைய பேர் பொன்முடி சுஜந்தன். எனவே இது அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளையும் கவலைகளையும் உருவாக்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் தான் கொஞ்சம் வித்தியாசமான காரணம். அது என்னென்னு சொன்னால், இவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டலுக்கு முன்னால் நின்று ஒன்றுருக்கார். அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பார் போலக்கு. ஹோட்டலுக்கு வெளியில் நின்று ஒன்றுருக்கார். அவர் போட்டிருந்த காய்ச்சட்டிற்கு தானே ஷோர்ட்ஸ், அது எஸ்டிஎஃப் யூனிஃபார்ம் இருக்குல்லோ அதே மாதிரியே இருந்ததாம். எஸ்டிஎஃப் யூனிஃபார்ம் எப்படி இருக்குமோ அதே கலரில் ஷோர்ட்ஸ் ஒன்று போட்டு கொண்டுருக்கார் ஹோட்டலுக்கு முன்னால். அதனால் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த ஷோர்ட்ஸ் எங்கேருந்து வந்தது, ஏன் அப்படி அந்த உடுப்பு போட்டவர் என்று சொல்லி இது என்ன நடந்தது உண்மையில தெரியலை. ஏனென்றா வெளிநாடுகளில் அச்சு அசல் அப்படியே இராணுவ உடுப்பு மாதிரியே விற்பினம். இப்போ யூகே இராணுவத்தின் உடுப்பு மாதிரி அப்படியே வேண்டலாம், அமெரிக்க இராணுவத்தின் உடுப்பு மாதிரி அப்படியே வாங்கலாம். ஒருவேளை இந்த நபர் வெளிநாட்டில் இருந்து போய் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாரோ தெரியலை, எஸ்டிஎஃப் அந்த சீருடை மாதிரி உடுப்பு போட்டார்ன்றதான் இப்போ குற்றச்சாட்டு. இவர் மிக விரைவில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 150 கிலோ கஞ்சாவோட கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட நபர் ஒரு விளையாட்டு கழகத்தினுடைய தலைவராம். அப்படி இருந்து கொண்டும் 150 கிலோ கஞ்சாவை கடத்தி கொண்டு ஒரு இடத்துல வச்சிருந்துக்கார். அதை போலீசார் கண்டுபிடித்து இப்பொழுது அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து விசாரிக்கக்குள்ள போலீஸுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று காத்திருந்தது. அதை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதே நபர் போன வருஷமும் 2025ஆம் ஆண்டும் கைது செய்யப்பட்டவராம். அப்போ 70 கிலோ கஞ்சா வச்சிருந்தவராம். அதுக்காக கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணையெல்லாம் நடந்து பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டவராம். அப்போ பிணையில போட்டு திருந்துவோம் இல்லை, திருப்பி 150 கிலோ கஞ்சாவை கடத்திக்கார். போன வருஷம் 70 கிலோ. எப்படியும் அந்த பிஸ்னஸில் முன்னேறத்தானே வேணும், நெடுக ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ பிஸ்னஸில் முன்னேறணுன்றதுக்காக இந்த வருஷம் 150 கிலோ கஞ்சா கடத்திக்கார். இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். அப்போ இவருக்கு போன முறை பிணை கொடுத்ததுதான் வந்த வில்லங்கம். பிணையில இந்த ஒரு வேலையை பார்த்துக்கார். எனவே இந்த முறை பிணை கிடைக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பாடசாலையினுடைய பெண் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய மதிய உணவிற்குத்தானே அந்த மதிய உணவை வழங்காமல் அந்த காசு எடுத்து தன்னுடைய கணவருக்கு பிறந்தநாள் கொண்டாடினவாம். இதுதான் அவா மேல வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. எனவே அவ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு ஆரம்ப பாடசாலை பிரைமரி ஸ்கூல் எங்கே இருக்குன்னு சொன்னால், வடமத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய மெதிரிகிரிய என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பாடசாலையினுடைய அதிபர், பெண் அதிபர். இவ என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு நாள் பிள்ளைகளை சொல்லிக்கிறா, பிள்ளைகளே நாளைக்கு உங்களுக்கு லஞ்ச் கிடையாது, பள்ளிக்கூடத்தில் லஞ்ச் தர மாட்டோம், எல்லாரும் வீட்டை கட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறா. சரி என்று பிள்ளைகளும் ஓகே டீச்சர்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கு பிறகு அந்த பாடசாலை மாணவர்களுக்கு லஞ்ச் கொடுக்குற அந்த சப்ளையர் இருப்பினம் தானே, அந்த சப்ளையரை கூப்பிட்டு, அதே சப்ளையரை கூப்பிட்டு வா சொல்லியிருக்கிறா, நாளைக்கு பிள்ளைகளுக்கு லஞ்ச் தேவையில்லை, அதை கொண்டுறாதீங்கோ, அதுக்கு பதிலாக நான் சொல்கிற கொஞ்சம் பொருட்களை கொண்டு வாங்கோ. ஒன்று கிரிபாத், அதை கொண்டு வாங்க. அடுத்தது குக்கீஸ், அடுத்தது கட்லெட், அதுக்கு பிறகு பிட்ஸா, இந்த மாதிரியான ஐட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறா.
அப்போ அவைக்கு விளங்கல் இது நான் புதினமாக கிடக்குன்னு சொல்லிப்பட்டு ஓகே டீச்சர் அடிப்பட்டு அவை விட்டுட்டு போயிட்டோம். அடுத்த நாள் அதை கொண்டு வந்தது அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு தன்னுடைய கணவருக்கு பிறந்த நாள் கொண்டாடிக்கிறார். அப்போ குற்றச்சாட்டு என்ன, பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய மதிய உணவை வந்து ஒரு நாள் கட் பண்ணி போட்டு அந்த காசு எடுத்து அண்டைக்குரிய பவுச்சரெல்லாம் எழுதி சைன் எல்லாம் வச்சு எடுத்துட்டாவாம். அந்த காசு எடுத்து இங்கே சப்ளையருக்கு கொடுத்து போட்டு பொருட்களை வாங்கி தன்னுடைய கணவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறார் இந்த பாடசாலை பெண் அதிபர். பிறகு அவர்கள் மேற்கொண்ட தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு பிறகுதான் இந்த ஒரு சம்பவம் அம்பலமாகி உள்ளது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.